اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم نهى عن الشغار، والشغار أن يزوج رجل ابنته على أن يزوجته ابنته وليس بينهما صداق. وقال من رسول الله صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, மன கொடை என்று சொல்லக்கூடிய இந்த மகருடைய விஷயத்தில் பல்வேறு இவரை கொடுக்குறேன்னு எழுதிக்கிங்க, தந்துடும். பெண் கொடுத்து பெண் எடுப்பது இதுவே மகராக அவர்கள் வைத்துக் கொள்வது. என் பெண்ணை கொடுக்கிறேன், என்னுடைய மகனை உன்னுடைய மகனுக்கு நீ திருமணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். ஒருவர் மற்றவரிடம் நான் என் மகளை உனக்கு திருமணம் முடித்து வைக்கின்றேன், நீ உன் மகளை எனக்கு திருமணம் முடித்து வை தர வேண்டும் என முன் நிபந்தனை விதித்து மனமுடித்து வைப்பதற்கு சிகார் எனப்படும். இதில் இரு பெண்களுக்கும் மகர் மனக்கொடை இராது. இந்த ரெண்டு பெண்களுக்குமே மகத்தொகை என்பது இருக்காது. இது இவங்க இப்படி கொடுத்து வாங்குறதுல இருந்தனோ எதை பற்றி மட்டும் அவர்கள் அங்கே குறிப்பிடப்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்கள்ல அதுக்குரிய மனக்கொடையை அது அவர்கள் தெரிவிக்க வேண்டும். எவ்வளவு இவர் மகர் குடிக்குகின்றார், இவர்கள் இணக்கமாக வாழக்கூடிய கூறினார்கள். நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகளில் முதன்மையானது யாதெனில், உங்கள் மனைவியரை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அவர்களும் இருந்து ஏற்றுக்கொண்ட நிபந்தனையே ஆகும். அவங்கள்ட்ட நம்ம என்ன நிபந்தனை நம்ம கேட்டு வாழக்கூடியது அப்படின்னா, உங்களை நான் என்னை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனப்பூர்வமாக சம்மதமா, நீங்கள் என்னிடம் ஆள்வதற்கு சந்தோஷமா என்று கேட்கக்கூடியது மட்டும்தான் நம்மளுடைய நிபந்தனையாக இருக்கும். அந்த பெண்ணிடம் இருந்து கேட்டு வாங்கக்கூடியது, பாக்கி எதுவும் வாங்குவது என்று கேட்டு வாங்குவது என்பது கூடாது. அதுதான் இந்த இடத்துல சொல்லார்கள் வலியுறுத்தி கூறுகின்றார்கள். இதை அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக உள்ளவர்களாக மனைவி வாழ்க்கை உருவானாக. வாக்குதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி